இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரேர் பீஸ், ஃபிக்ஸட் ரேட்டு 150 கோடி. ரேட்டு பேசிய கவுண்டனூர் கேங், காட்டி கொடுத்த கிராம மக்கள், கிளைமேக்ஸில் போலீசார் ட்விஸ்ட். திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் அருகே அமைந்துள்ளது ஐயனா கவுண்டனூர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவரது கூட்டாளிகள் கோட்டா நத்தத்தைச் சேர்ந்த மாணிக்கம் மற்றும் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த மணிவேல். இவர்கள் மூவரும் இணைந்து பிசினஸ் செய்து வருவதாக கூறி வந்துள்ளனர். இதனால் அடிக்கடி வெளியூர் செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர். இந்த நிலையில் லட்சுமணன், மாணிக்கம், மணிவேல் ஆகிய மூவரும் இணைந்து திண்டுக்கல் அடுத்த பாளையத்தைச் சேர்ந்த பாஞ்சாலி அம்மாள் என்பவரிடம் விலை உயர்ந்த மாணிக்கம் வாங்கியிருப்பதாகவும் அது தற்போது தங்களிடம் இருப்பதாகவும் கூறி வந்துள்ளனர். இதை கேட்டு அவர்களின் நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் வாயடைத்து போயுள்ளனர். ஆனால் யாரிடமும் மாணிக்கம் கல்லை காட்டாத அந்த மூவர் அதனை விற்க இருப்பதாக மட்டும் தகவல் தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நண்பர்கள் 3 பேர் கரூர் சென்றுள்ளனர். அங்கும் தங்களிடம் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள கற்கள் இருப்பதாகவும் அவற்றை விற்க முயற்சி செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். இதற்காக கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் 8 பேரை கரூர் வரவழைத்துள்ளனர். இதையடுத்து ஏமூர் கத்தாலப்பட்டி சாலையில் சின்னப்பூவன் என்பவர் கட்டி வரும் புதிய வீட்டிற்கு இடைத்தரகர்களை வரவழைத்து மாணிக்க கல்லின் விலை 150 கோடி என பேரம் பேசியுள்ளனர். அதற்கு முன்பாக உங்களிடம் இருக்கும் மாணிக்க கல்லை காட்டும்படி 8 பேரும் கேட்டுள்ளனர். ஆனால் கடைசி வரை கல்லை கண்ணில் காட்டாமல் நீண்ட நேரம் கல்லின் விலை 150 கோடி ரூபாய் என பேரம் மட்டும் பேசி காலம் தாழ்த்தியுள்ளனர். அதனால் விலை படியாமல் நேரம் கடந்து சென்றுள்ளது. அந்த வீட்டில் 11 பேரும் நீண்ட நேரம் நிற்பதையும் அவர்கள் பேசிக்கொள்வதையும் பார்த்த அப்பகுதி கிராம மக்கள் சந்தேகமடைந்தனர். இதையடுத்து வெளியூர் ஆட்கள் கூடி நின்று பேசிக்கொண்டிருப்பதாக கிராம மக்கள் வெள்ளியணை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாணிக்கக்கல் என கூறி ஸ்படிகக்கல்லை வைத்துக்கொண்டு ஏமாற்றி மோசடியாக விற்பனை செய்ய முயன்ற அதிர்ச்சி தகவல் வெளியே வந்தது. இதையடுத்து ஸ்படிகக்கல்லை பறிமுதல் செய்த போலீசார் அதனை விற்பனை செய்ய முயன்ற 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஸ்படிகக்கல் மோசடி குறித்து பேசிய கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், கரூர் மாவட்டத்தில் மாணிக்கப்புரம், வெள்ளியணை உள்ளிட்ட கிராமங்கள் இயற்கை வளங்கள் மிகுந்த பகுதியாகும். இங்கு பல இடங்களில் பூமிக்கு அடியில் விலை உயர்ந்த பல வண்ணக் கற்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இயற்கையாகவே அங்குள்ள கிராமங்களில் விலை உயர்ந்த மாணிக்கம், மரகதம், நீலக்கற்கள் கிடைப்பதாக பல ஆண்டுகளாக கூறப்படுகிறது. அவ்வப்போது அதனை வெட்டி எடுப்பவர்கள் மீது போலீசார் நடவடிக்கைகள் எடுப்பதாக தகவலும் உள்ளது. குறிப்பாக மழை பெய்தால் பூமிக்கடியில் உள்ள வித்தியாசமான கற்கள் தானாக வெளியே வரும். இந்த கற்களை தேடி எடுக்கும் அப்பகுதி கிராம மக்கள் இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்ய முயன்று சிக்குவது வாடிக்கையான ஒன்று. அப்படியான சம்பவம்தான் இது என கருத்து தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.